இவிஎம் மிஷின் சம்மந்தமாக மம்தா பானர்ஜிக்கு இந்த லெட்டர் அனுப்புகிறேன். அதே மாதிரி விஜய்வுக்கும் இந்த லெட்ரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அனுப்பிக்கிறேன். இந்த லெட்டர் அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இணைக்கப்பட்டு அனுப்புகிறேன் 2 பேருக்கும். அதே மாதிரி என்ன வாசகம் நான் அனுப்புகிறேன் என்றால், இந்த வாசகத்தை பார்த்துக்கிடுவோம். இந்த வாசகம் 11 பக்கம் கொண்டது. என்னுடைய பத்திரத்தையும் அனுப்புகிறேன். எதுக்காக நான் அனுப்புகிறேன்னா, ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னா அது பத்திர வடிவத்தில் இருக்க வேண்டும். ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் என்றால் அது பத்திரத்து அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இதை 11 பக்கம், எப்படின்னா இது 2 பக்கம் மட்டும் அடிச்சிருக்கேன், மம்தாவுக்கும் விஜய்வுக்கும். இதில் 2 பக்கம் அச்சடிக்கப்பட்டிருக்கு. இரண்டு பக்கம் அச்சடிக்கப்பட்டதோட என்னுடைய பத்திரத்தையும் இதோடன் இணைத்து அனுப்ப இருக்கிறேன். விஜய் தமிழ்நாட்டில் பதவி ஏற்பதற்கு முன்பாக இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டுத்திட்டலாம் செய்ய முடியாது என்று நிரூபித்துட்டு அந்த நேரடி ஒளிபரப்பில் விஜய் 100 ஓட்டு போடட்டும், மம்தா 100 ஓட்டு போடட்டும். அதில் மம்தா பானர்ஜி அவங்கள நான் வெற்றி பெற வைக்கிறேன். இப்போ விஜய் பதவி ஏற்கிறாரு, அவர் செய்ய போகிறாரு, அவர் எல்லாத்தையும் நிகழ்த்தி காட்ட போகிறாரு என்று பாமர மக்கள்கள் நினைக்கிறீங்க. பாமர மக்கள் நினைக்கக்கூடியது, விஜய் பதவி ஏற்றுவிட்டு நான் தனி பெரும்பான்மையில் வெற்றி பெறவில்லை, அதனால் நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்ட்டு முதலமைச்சர் ஆகிட்டு நான் முயற்சி செய்தாலும் என்னிடம் கூட்டணி வைத்தவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் அமுல்படுத்த விடவில்லை என்று சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு நம்ம சீமா எத்தனை தடவை தோத்தாலும் இன்னமும் நான் நிற்பேன் இந்த இவிஎம் மிஷினில் கவலைப்படுவது. இவிஎம் மிஷினில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும். இந்த இவிஎம் மிஷினை ஒரே ஒரு பெண் பதவி விலக மாட்டேனா, இந்த இவிஎம் மிஷினுடைய மோசடி வெளிப்பட வேண்டும். இந்த இவிஎம் மிஷினில் உண்மையில் ஓட்டு திருத்தம் செய்ய முடியும்னு நிரூபித்தது பிறகு ஒன்று நிரூபிக்கணும் ஓட்டு திருத்தம் செய்ய முடியாதுன்னு. நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அரசியல்வாதிய சார்பில் இந்த இவிஎம் மிஷினில் 100க்கு 100 ஓட்டை திருட முடியும். இந்த 2026 தேர்தலில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் 13 மாதம் மதுரை சிறையில் இருந்திருக்கிறேன். இந்த இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டு அம்பலப்படணுன்றதுக்காக அதற்கான வழக்கு தொடுத்திருக்கோம். அதே மாதிரி வழக்கறிஞர் மேலே நம்பிக்கை இல்லை, என் வழக்கை நானே வாதாடுறேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் தேர்தல் நடத்தினதுனால் இந்த இவிஎம் மிஷினில் விஜய் 100 ஓட்டு போடட்டும், மம்தா பானர்ஜி அவங்க 100 ஓட்டு போடட்டும், 150 ஓட்டில் மம்தா பானர்ஜி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்போ முழுமையாக அரசியல் கட்சி தலைவர் அனைவரும் இவிஎம் மிஷின் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நாடும் தெரிந்து கொள்ளும். இந்த மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் இவிஎம் மிஷினில் ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்கிறாங்க. இது இந்த 2026 தெரிய வந்தது. இதில் பாதிக்கப்பட்டவங்க மம்தா பானர்ஜியும், வெற்றி பெற்ற தமிழ்நாட்டில் விஜயும் ஆளுக்கு 100 ஓட்டு நேரடி ஒளிபரப்பில் அவங்களே கண்ட்ரோல் பட்டனை ஆன் பண்ணி அவங்களே ஓட்டு போடுற சின்னத்தையும் ஆன் பண்ணி
அவங்க ஓட்டு போடும்போது அந்த மம்தா பானர்ஜி வெற்றி பெற்ற உடனே இந்த இவிஎம் மிஷினை தடை செய்துவிட்டு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை பயன்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் முதல் முறையாக தேர்தல் வரமுறையை கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை அறிமுகப்படுத்தி அரசு ஊழியரே இல்லாமல் தேர்தல் நடத்தி காமிக்க இருக்கிற ஜெயபாண்டி சயின்டிஸ்ட். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு கூலி தொழிலாளி. நீ உன் பிள்ளைகளுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சியா? ஏண்டா என் பொருளை பூரா களவாண்டு வச்சுக்கிட்டீங்க. இப்போ என்னுடைய ஆதார் கார்டு முதல் கொண்டு ஆதார் கார்டுக்கு வர ஓடிபி வர்ற செல்ஃபோன்லேருந்து எல்லாத்தையும் சைபர் கிரைம் மதுரையில் பிடிங்கி வச்சுருக்கீங்க. நான் அதெல்லாம் வச்சுக்கோங்கடான்னு அந்த படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன்டான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் இதில் மெயினானது பார்க்க வேண்டியது என்னென்னா, குளத்தூரில் ஸ்டாலின் படுதோல்வி. அப்போ படுதோல்வின்னா நீ என்ன செய்யணும்? படுதோல்வி அடைஞ்சவன் என்ன செய்வான்? இந்த மம்தா மாதிரி பதவியில் விலக மாட்டேன்டா. எப்படி பதவியில் விலக மாட்டேன், எனக்கு உண்மை தெரியணும், இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு பண்ணு அப்படின்னு சொல்லுது. அவங்கள பாராட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி யூடியூப் சேனலுக்காரெல்லாம் நம்பரை போட்டு வெளிப்படுத்துவான். இவன் பூரா போலியான ஆளுன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த இதுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டான். இவங்க சேனல் வச்சுக்கிட்டு இவங்க வந்து இவிஎம் மிஷினை பற்றிலாம் பேசுவாங்க. இவங்க உண்மையான ஆம்பளையாக இருந்தால், யூடியூப் சேனல் வச்சிருப்பது உண்மை என்றால் இந்த வீடியோவை வெளிப்படுத்த சொல்லுங்கள். இந்த ஃபோனுக்கு நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவில்லை. ஆகையால் இந்த வீடியோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விஜய்வுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் நான் லெட்டர் அனுப்ப இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.